ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிம்லி செய்ய போகிறேன். அதுக்கு நான் எள் ஏலக்காய் போட்டு வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ராகி மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு அடை தட்டி ஆற வச்சு இதையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வெல்லம் நல்லா பவுட்ரு பண்ணி இதையும் வச்சுருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சிம்லி பிடிக்கணும். யாராருக்கெல்லாம் சிம்லி பிடிக்கும் சொல்லுங்க. ராகி மாவு போட்டேன், இந்த எள்ளு பவுட்ரு போடுறேன், அப்புறமா வெல்லம் தேவைக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிசையணும். இந்த இனிப்பு, எள், ராகி பவுட்ரு பண்ணது எல்லா பவுட்ருமே எல்லாம் நல்லா பாருங்க, நல்லா பிசைஞ்சு அதை ஒன்று சேர அந்த கட்டி முட்டியும் இல்லாமல் நல்லா கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அங்கே நான் என் ஊர்லலாம் உரலில் போட்டு உலைக்கல்ல நல்லா இடிப்பாங்க. ஏன்னா ராகி ரொட்டி சீக்கிரமாக மசையாது. அதனால் ராகி ரொட்டி ஆட்டுக்கல்லில் போட்டு உலக்க வச்சு நல்லா இடிச்சிட்டு வெல்லம் போட்டு இடித்து எள் எல்லாமே போட்டு மொத்தமாக ஒரே ஆட்டுக்கல்லில் போட்டு இடித்து நல்லா ஒன்றா கலக்கி இந்த சிம்லி பிடிப்பாங்க. இதெல்லாம் என் கிராமத்தில் தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. கிராமத்து பலகாரம். இங்கெல்லாம் சென்னையில் செஞ்சு சாப்பிட்றாங்களா தெரில, எல்லா ஊரில் செஞ்சு சாப்பிட்றாங்களா தெரில. ஆனால் இது எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு நல்ல சத்தான ஒரு ஆரோக்கியமான பண்டம், தின்பண்டம். நீங்களாம் செய்வீங்களா? எப்படி செய்வீங்க? இல்லை எள்ளுக்கு பதில் வேர்க்கடலையே போட்டு செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் எள்ளு தான் போட்டு செய்வோம். அதே மாதிரி எள்ளு போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கா? வாங்க சாப்பிட்லாம். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க. பாய்.